இப்போ கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸோட செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் என்னன்னா அந்த பிஷப் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பானை பார்த்துட்டு இருக்கு. சரியா? குயின் வந்து இங்கே வரலாம். சரி, இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணலாம்னு இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். இப்போ உடனே பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு தடங்களாக ஏதாவது பீசஸ் இருக்கான்னு பார்க்கணும். தடங்களாக பார்த்தா இது எதுவுமே இல்லை. நீங்கள் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குயின் செக் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி நைட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணலாம்னா பிஷப். சரியா? அதனால நம்ம கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் என்னன்னா நைட்டு இங்கே ஜம்ப் பண்ணுறது கால்குலேட் பண்ணணும். இங்கே ஜம்ப் பண்ணால் இந்த குயின் அட்டாக்டாக இருக்குமா, அப்புறம் இங்கே வந்துச்சுன்னா செக்கு. இந்த ரெண்டு மூவ் கால்குலேட் பண்ணணும். நைட்டை வந்து இங்கே வைக்கிறோம், அடுத்து இங்கே ஜம்ப் பண்ணணும். இந்த மூவை கால்குலேட் பண்ணிட்டீங்களா, இதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸே பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ பிஷப் வச்சு இங்கே அடிக்கணும். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணிடணும். ஒவ்வொரு பீஸோட மூவ்மெண்ட்டையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு கடைசியாக எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். சரியா? இதான் வந்து கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் மற்ற சாக்ரிஃபைஸ் எல்லாத்துக்குமே இதான் பேசிஸ். சரியா? அடிச்சிட்டோம், கிங் அடிக்குது, குயின் வச்சு இங்கே செக் வைக்கிறீங்க. சரியா? வச்சதுக்கு அப்புறம் குயின் கிங் எங்கே போகும், கிங் இங்கே போகுமா, இங்கே போயிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் எடுத்து இங்கே வைக்கணும். இங்கே செக்மெண்ட் ரெட்டு குயின் அட்டாக்ல இருக்கு. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து செக்மெண்ட் ரெட்டு நம்ம கொடுத்துருக்கோம், குயின் அட்டாக்ல இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குயினை மூவ் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, முக்கியமான மூவ் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு பாண்டு இங்கே வச்சு நம்ம குயின் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்க குயின் அடிச்சுன்னா நம்ம குயின் அடிச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மூவை மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாருமே. சரியா? அந்த சொன்னதில் இந்த மூவை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குயின் எடுத்து இந்த த்ரெட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்போ குயின் எடுத்து இங்கே வைக்கணும். சரியா? குயின் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா இப்பவும் ஒரு த்ரெட் இருக்குது, இங்கேயும் த்ரெட் இருக்குது. டபுள் த்ரெட் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு த்ரெட் தான் அட்ரஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா நைட் எடுத்து இங்கே வச்சு இந்த குயினை வந்து இந்த இடத்த காட் பண்ணணும். ஆனால் குயினே அட்டாக்ல இருக்குது. சரியா? அதனால் ஒன்று குயின் போகும் அல்லது செக் பண்ணிட்டு வரும். ஸோ ரெண்டு த்ரெட்டும் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, வேறு எந்த மூவே பண்ண முடியாது. அப்போ இந்த த்ரெட்டை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா பானை இங்கே புஷ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம செக் வச்சோம்னா கியூ இங்கே இந்த வழியாக எஸ்கேப் ஆகிடும். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குயின் அடிச்சிடணும். குயின் அடிச்சுட்டு அட்வான்டேஜ் கெயின் பண்ணிடணும். சரியா? ஓகே, தேங்க்ஸ்.